உங்களுக்கு லவ் ட்ராமாஸ் பிடிக்குன்னா இந்த சீரிஸ்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க. ஏகப்பட்ட சீரிஸை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, பட் போர் அடிக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ட்ராப் பண்ணியிருப்பீங்க. இதனாலே நான் பார்த்த சீரிஸ்லேயே லேக் இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 5 ட்ராமாஸை ரேங்க் பண்ணியிருக்கேன். 5வது வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரன்ஸ். குவாங்ஸிக்கு அப்புறம் ஏசுன் கேரக்டர் லவ் ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அவங்க ஓடி போகிற சீக்வன்ஸு கொஞ்சம் அமெச்சூராக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம். இவங்க 2 பேரும் பிரிய போகிற சமயத்தில் பைப்பில் போட்லேருந்து நீச்சல் அடிச்சு வருவார். லிட்ரலி இங்கேருந்து சீரிஸ் பீக்காக இருக்கும்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு லவ் ட்ராமாவை பார்க்கும்போது இவங்க பொண்ணோட ஸ்டோரியை கம்பேர் பண்ணும்போது ஏசுனோட பார்க்க போக முடியாத ஸ்டோரி ரொம்பவே யூனிக்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இவங்களோட ஸ்டோரியை ஃபஸ்ட் ஆப்லேயே ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்கன்ற வருத்தம் உங்களுக்குள்ள தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4வது இடத்துல ஆல்கெமி ஆஃப் சோல்ஸு. ட்ராமாஸில் ஹிஸ்டிக் ஜெனர்ஸில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் இந்த சீரிஸை நான் பார்த்துன்றதுக்கு உண்மையாகவே லக்கின்னு தான் சொல்லணும். மூடுக்கு தன்னோட ஸ்டூடெண்ட்டான ஹீரோவை டெவலப் பண்ணுறதுக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் இவர் அமைச்சராக இருக்கிறதுனால பெருசாக எதையும் புரிஞ்சுக்க மாட்டாருங்க. இவங்க 2 பேரும் வெளிப்படையாக கப்பிள்ஸாக நடந்துக்க மாட்டாங்க, பட் இவங்களுக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரியை இவங்க பேசாமே உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். இது ஆல்கெமி ஆஃப் சோல்ஸோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்பவே அழகான லவ் ஸ்டோரி கன்வே பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான சீரீஸில் எந்த சீக்வன்ஸுமே காரணம் இல்லாமல் வைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இவர் ஹீரோயின் மூடைக்கிட்ட ஒரு லாக்கெட் மாதிரி ஒரு ஜேடை கொடுத்துருப்பாரு. இந்த 2 ஜேடு மூலமாக ஒருத்தரால் இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு பிரின்சஸ்ஸு நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருந்த ஜேடை வாங்கிட்டு போயிடுவார். ஒரு ஜேடுக்கு எதுக்குடா ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறீங்கன்னு நம்மலாம் யோசிப்போம், பட் நம்ம ஹீரோவும் மூளைக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டிக்கும் போது அந்த ஜேடை வச்சு பிரின்சஸை கூப்பிட்டுருப்பாரு. அது வழியாக எஸ்கேப் ஆயிருப்பாரு. எப்படி தாண்டா இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தான் தோணுச்சு. உங்களை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. விஎஃப்எக்ஸ் கலர் கிரேடிங்க குறைய இல்லாமல் ஹாலிவுட் அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 3வது மீட் யூ செல்ஃப், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சீரிஸ்ன்னு சொல்லுவேன். பட் ஃபஸ்ட் எபிசோடு செம்ம டார்க்காக இருந்துச்சு, பட் 2வது எபிசோட்லேருந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீலிங்கை கொடுப்பாங்க. நம்ம ஹீரோயின் சிட்டியில் வாழ்கிறவங்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வில்லேஜோட பிரசிடென்ட்னா ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லலாம். இதுவே நீங்கள் வேறு சீரிஸ் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க 2 பேரும் ஒன்று சேர தான் போகிறாங்கன்னு ஈஸியாகவே சொல்லிடுவீங்க. பட் நம்ம பேசுகிறது மீட் யூ செல்ஃபு. சீரிஸோட ரைட்டிங்கு அவ்வளோ ஒரு யதார்த்தமாக இருக்கும். 2 பேருமே ரொம்பவே மெச்சூரான ஒரு கேரக்டர்ஸு. இந்த கிராமத்துக்கு நம்ம ஹீரோயின் ஒரு டூரிஸ்ட்டாக தான் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த பாண்டிங் எப்படி உருவாகுதுன்றதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஹாலிடேஸ் முடிய போகுது, சிட்டிக்கு கிளம்ப போகிறா, எப்படி தாண்டா கப்பிள்ஸாக மாற போகிறீங்கன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாகும். அவங்க ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு லொக்கேஷனும் கண்ணுக்கு குளிச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்பாயில் பண்ண வரும்ல, பட் சிம்பிளாக சொல்லணும்னா மீட் யூ செல்ஃபு ஒரு மாஸ்டர் பீஸு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். 2வது ஃபாலிங் இன்டு ஸ்மைல். போன சீரிஸ் மாதிரி இது அண்டர் ரேட்டட்லாம் கிடையாது. சைனாலேயே மோஸ்ட் வியூடு சீரிஸில் இதுவுமே ஒன்று. இந்த சீரிஸை ஒரு கேமராக இருந்து தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லவ் ட்ராமா ஃபேன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட கேமிங்காக இருக்கக்கூடிய ஒரு லவ் சீரிஸு. ஹீரோவுக்கு ஆரம்பத்தில் ஸ்மைலிங்கை பிடிச்சிருக்கும், பட் இவங்களுக்கு அது லேட்டாக தாங்க புரிய வருது. டாப் 1 ஏற்கனவே கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹிடன் லவ் போர் அடிக்காத ஒரு பக்கமான லவ் ட்ராமா. ஓஎஸ்டியுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மியூசிக்கு எத்தனை வாட்டி கேட்டாலும் உங்களுக்கு போர் அடிக்காது. சீரிஸில் லேக் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாட்டாக பிரித்து மேக் பண்ணியிருக்காங்க. அனிமியில் இருக்கிற ஆர்க் மாதிரி ஆரம்பத்தில் ஸ்கூல் க்ரஷை ஒரு பாட்டாகவும், 2வதாக எப்படி அவங்களுடைய கோலை சேஸ் பண்ணுறாங்க, அகாடமிக்கலி இம்ப்ரூவ் ஆகுறாங்க, 3வதாக அவங்களுடைய டேட்டிங் ஆர்க்கை பார்க்க போகிறீங்க. டேட்டிங்கில் ஏகப்பட்ட லவுடமாக லேகை கொடுத்துருவாங்க, பட் ஹிடன்வு எங்கேயுமே லேக் இல்லாமல் அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த ஒரு ஸ்டாக்கர் பொண்ணு, அப்புறம் நம்ம ஹீரோவோட பேக் ஸ்டோரி இன்டர்ன்ஷிப்னு லேக் இல்லாமல் ரொம்ப ஹோல்சமாகவே இருக்கும். இந்த 5 சீரிஸுமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. மீட் யூ செல்ஃப், ஹிடன் லவ், ஃபாலிங் இன்டு ஸ்மைல், இந்த 3 சீரிஸ்க்கும் நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் புது வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.